ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள்எஸ் பிரின்சஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நல்லா சூப்பராக சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு மேங்கோ ரெசிபி தாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட ட்ரிபிள்எஸ் பிரின்சஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். நான் சின்ன ஜவ்வரிசி எடுத்திருக்கேன், நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஜவ்வரிசி நல்லா வேகணும். இப்போ நம்ம மாங்காய் கட் பண்ணிக்கலாம். மாங்காய் வந்து தோல் இல்லாமல் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ண மாம்பழத்தை நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் நான் கட் பண்ண மாம்பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பால் காய்ச்சி ஆற வச்சு நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். இதில் அரை டம்ளர் நம்ம ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு சுகர், உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சுகர் போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு மில்க் மேட் இருக்குது, அந்த மில்க் மேடை வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இது கூட வந்து நான் பாலை வந்து அரை டம்ளர் எடுத்து வச்சுருக்கதே இதுலேயே ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் மில்க் மேட் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு மில்க் மேட் இல்லாதவங்க நீங்கள் சுகரை கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நான் ஜவ்வரிசி வந்து வேக வச்சு எடுத்துருக்கிறத 2 கரண்டி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து சப்ஜா விதையை வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதையும் நான் ஆட் பண்ணி நல்லா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஐஸ் க்யூப் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஐஸ் க்யூபே இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ சூப்பராக மேங்கோ சர்பத் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை வந்து நான் கிளாஸில் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் இது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் ஒரு கிளாஸில் மேங்கோவை வந்து நான் குட்டி குட்டியாக க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மேங்கோ சர்பத்தும் இதுலேயே ஊற்றி அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக நீங்கள் வெண்ணிலா ஐஸ் இருந்தால் வச்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் இப்போ வெண்ணிலா ஐஸ்கிரீம் என்கிட்ட இருக்குது, அதனால நான் கொஞ்சமாக அதை வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலேயே நான் அந்த மேங்கோ க்யூப் ஐஸ்கிரீமை டெக்கரேஷனுக்காக வச்சிடுறேன். இப்போ சப்ஜா விதையை லைட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நான் லைட்டாக போட்டுக்கிறேன். இப்போ இதை நீங்கள் குடிச்சு பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த ஐஸ் க்யூப்க்கும் அந்த மேங்கோ டேஸ்ட்டுக்கும் அந்த மேங்கோவை கடிக்கும் போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய், லவ் யூ ஆல்.